வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல கோடிக்கணக்கான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. ஆமா, ஒரு பக்கம் இது பெரிய கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் புயலே கிளப்பி இருக்கு. நிச்சயமா. இன்னைக்கு நாம இந்த 5000 ரூபாய் பின்னால இருக்கிற கணக்குகளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது உண்மையிலேயே பெண்களுக்கான உரிமையா இல்ல 2026 தேர்தலுக்கான ஒரு அஸ்திரமா? இது வெறும் ஒரு அரசு திட்டம்ங்கிறத தாண்டி தமிழ்நாடோட தற்போதைய அரசியல் சூழலை புரிஞ்சிக்க ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். ஆளுங்கட்சியோட வியூகம் என்ன, எதிர்கட்சியோட எதிர்வினை எப்படி இருக்கு, அப்புறம் இதோட பொருளாதார பரிமாணம்னு நாம பல கோணங்கள்ல இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒவ்வொரு கட்சியோட கொள்கை என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. அவங்களோட அணுகுமுறை என்னங்கிறது இதுல தெளிவா தெரியுது. எப்படிப்பட்ட கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இது மாசம் மாசம் கொடுக்கிற 1000 ரூபாய் மாதிரி இல்ல, மொத்தமா ஒரே அடியா வந்திருக்கு. இதுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான கணக்கு இருக்கு. மேலோட்டமா பார்க்க இது ஒரே தொகை மாதிரி தெரிஞ்சாலும் அரசு இத ரெண்டா பிரிச்சுதான் கணக்கு காட்டுது. ஓ, அப்படியா? முதல் பகுதி 3000 ரூபாய். இது வரப்போற 3 மாசத்துக்கான, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகையோட அட்வான்ஸ். ஓகே, மாசம் 1000 ரூபாய் வீதம் 3 மாசத்துக்கு 3000. புரியுது. ஆமா. அப்போ மீதி இருக்கிற 2000 ரூபாய், அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? அதுக்கு கோடைகால சிறப்பு நிதின்னு ஒரு புது பேர் கொடுத்திருக்காங்க. கோடைகால சிறப்பு நிதியா? ஆமா, கோடை காலத்துல ஏற்படுற கூடுதல் செலவுகளை சமாளிக்க அரசு ஒரு முறை மட்டும் கொடுக்கிற சிறப்பு தொகை இது. 3000 ரூபாய் முன்பணம், 2000 ரூபாய் சிறப்பு நிதி, மொத்தம் 5000. கரெக்ட். இந்த மாதிரி பிரிச்சதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நிர்வாக மற்றும் அரசியல் காரணம் இருக்கு. புரியுது. அந்த காரணம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தானா? அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா இந்த மாதிரி பணம் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? அது ஒரு முக்கியமான காரணம். தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்தா புதுசா எந்த நிதி உதவியும் அறிவிக்கவோ கொடுக்கவோ முடியாது. சரி. அதனால இந்த திட்டத்தை அதுக்கு முன்னாடியே செயல்படுத்திட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு ஆழமான அரசியல் கணக்கும் இருக்கு. அது என்ன? இத 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியோட இணைச்சிருக்காங்க. முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்த உரிமை தொகையை மாசம் 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, அப்போ இந்த 5000 ரூபாய் ஒரு உடனடி உதவி மட்டும் இல்ல. ஆமா, இது எதிர்காலத்துக்கான ஒரு வாக்குறுதிக்கு ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி. இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி இருக்கு. ஒரு நகர்வுல பல நோக்கங்கள். சரி, அரசாங்கம் இந்த நகர்வை செஞ்சாச்சு. இப்போ அரசியல் களத்துல இதோட எதிரொலிகள் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சியான திமுக இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க? அவங்களோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், இது இலவசம் கிடையாது, இது பெண்களோட உழைப்புக்கு நாங்க கொடுக்கிற அங்கீகாரம். இதை நான் கேட்டிருக்கேன். ஆமா, அதுதான். பெண்கள் வீட்டுல பாக்குற வேலைக்கு எந்த ஊதியமும் கிடைக்கிறது இல்ல. அந்த அங்கீகரிக்கப்படாத உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறது தான் இந்த உரிமை தொகைங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. ஆட்சிக்கு வந்தப்போ இருந்த கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நாங்க இந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதையும் அங்க முன்னிறுத்துறாங்க. நீங்க சொல்றது சரி. ஆனா பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம்னு சொல்றப்போ எல்லா பெண்களுக்கும் ஏன் கொடுக்கலங்கிற எதிர்க்கட்சிகளோட கேள்விக்கு இதுல பதில் இருக்கா? அதுதான். ஏன்னா தகுதி அடிப்படையில தானே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் எதிர்க்கட்சிகள் எழுப்புற முதல் புள்ளி. திமுக தரப்புல இது ஒரு தொடக்கம் தான், நிதி நிலைமை சரியாகும் போது இன்னும் விரிவுபடுத்தப்படும் சொல்றாங்க. ஆனா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை ரொம்ப கடுமையா தாக்குறாரு. அவர் என்ன சொல்றார்? அவரோட வாதம் என்னன்னா, 3 வருஷமா பல தகுதியான பெண்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இப்ப தேர்தல் தோல்வி பயத்துல திடீர்னு 5000 ரூபாய் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க பாக்குறாங்கன்னு என்பதுதான். அதாவது இது ஒரு உரிமை தொகை இல்ல, இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுற லஞ்சம்னு அவர் நேரடியாவே சொல்றார். ஆமா, லஞ்சம்ங்கிற வார்த்தையே அவர் பயன்படுத்தி இருக்கார். அவங்க எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டது அதுதான். இத்தனை நாள் கொடுக்காத பணத்தை தேர்தல் நெருங்கும் போது கொடுக்கறதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இது ஒரு நேர்மையான நலத்திட்டம் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட தேர்தல் கால உத்தி அப்படிங்கறது அவங்க பார்வை. சரி, அதிமுகவோட பார்வை இது. இப்போ அரசியல்ல புதுசா நுழைஞ்சிருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரு? அவரோட பார்வை திமுக அதிமுக பார்வையில இருந்து வேறுபடுதா? சொல்ல போனா நல்லாவே வேறுபடுது. அவர் இந்த திட்டத்தை மட்டும் விமர்சிக்கல, அப்போ இதோட அடிப்படையில இருக்கிற திராவிட மாடல் கொள்கையே கேள்வி கேட்கிறார். ஓ, சித்தாந்தத்தையாவா? ஆமா,
மக்களை வறுமையிலே வச்சிருந்து தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் திராவிட மாடலான்னு அவர் கேட்கிறார். இது ஒரு நேரடியான தாக்குதல். ஒரு புது அரசியல்வாதியா ஆளும் கட்சியோட மைய சித்தாந்தத்தையே தாக்குற ஒரு உத்தியா பார்க்கப்படுது. சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அதிமுக திட்டத்தை செயல்படுத்துற விதத்தை தாக்குது, ஆனா விஜய் அந்த திட்டத்தோட நோக்கத்தையே அந்த சித்தாந்தத்தையே தாக்குறார். கரெக்ட். சரி, இந்த விவாதத்துல பாஜகவோட நிலைப்பாடு என்ன? அவங்க வழக்கமா இந்த மாதிரி திட்டங்கள்ல மத்திய அரசோட பங்களிப்பு முன்னிறுத்துவாங்களே. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை 2 விஷயங்களை முன்வைக்கிறாரு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசு நிதி உதவி. ஆமா, மத்திய அரசு கொடுக்கிற நிதி உதவியால தான் மாநில அரசு இந்த மாதிரி திட்டங்களை நடத்துதுன்னு சொல்றாரு. இது அந்த திட்டத்துக்கான பெருமையில ஒரு பங்கு கோர்ற முயற்சி. சரி, அவரோட இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன? ரெண்டாவது, திட்டத்தை செயல்படுத்தின விதத்தில் இருக்கிற பாகுபாடு. தேர்தல் லாபத்துக்காக பணம் கொடுக்கப்படுது, ஆனா கோடிக்கணக்கான பெண்களோட விண்ணப்பங்கள் எந்த காரணமும் இல்லாம நிராகரிக்கப்பட்டிருக்கு. தகுதியுள்ள பலருக்கு இது போய் சேரலைன்னு அவர் சொல்றார். ஓ, அப்ப பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிற முறையிலேயே அரசியல் இருக்குன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா, அதுதான் உங்களுடைய வாதம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுக, தாவேக, பாஜக இந்த திட்டத்தை ஏதோ ஒரு விதத்துல எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்ப்பு திட்டத்தோட செயல்பாட்டை நோக்கியோ நேரத்தை நோக்கியோ தான் இருக்கு. ஆமா, பெரும்பாலும். இந்த திட்டத்தோட அடிப்படை கொள்கையே எதிர்க்கிறவங்க யாரும் இல்லையா? இருக்கார். நாம் தமிழர் கட்சியின் சீமான். ஓ, அவரோட பார்வை மத்த எல்லாரோட பார்வையிலிருந்து முழுமையா வேறுபடுது. எப்படி? மற்றவங்க திட்டத்தை எப்படி செயல்படுத்தினாங்கன்னு சண்டை போடும்போது அவர் இந்த மாதிரி ஒரு திட்டமே தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறார். அப்படியா? என்ன சொல்றார்? மக்களுக்கு தேவை மாசம் 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ இல்ல, அவங்களுக்கு தேவை தரமான கல்வி, நிரந்தரமான வேலை வாய்ப்புங்கிறது அவரோட வாதம். எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா படுது. சீமானோட பார்வை ஒரு தனிநபரை அரசாங்கத்தோட உதவிக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு தள்ளக்கூடாதுங்கிற ஒரு தத்துவார்த்த பார்வையிலிருந்து வருது போல. சரியா சொன்னீங்க. இது மக்களை அரசு கொடுக்கும் பணத்துக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளுகிறதுன்னு அவர் சொல்றார். இது ஒரு தற்காலிக நிவாரணம் தான், ஆனா இது நீண்ட காலத்துல மக்களோட தற்சார்பு தன்மையை அழிச்சிடும், அவங்கள அரசுக்கு அடிமையாக்கிடும்னு அவர் பார்க்கிறார். இந்த வாதம் மத்த கட்சிகளோட லஞ்சம், தேர்தல் நாடகம் போன்ற குற்றச்சாட்டுகள்ல இருந்து ரொம்பவே ஆழமானது மற்றும் வேறுபட்டது. ஆமா, இது ஒரு அடிப்படையான கொள்கை ரீதியான எதிர்ப்பு. ஓகே, நாம இப்போ எல்லா அரசியல் கட்சிகளோட வாதங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த அரசியல் சண்டைக்கு நடுவுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும். சொல்லுங்க. பொருளாதாரம். திடீர்னு 1.31 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 6550 கோடி ரூபாய். ஆமா, ஒரு பெரிய தொகை. இவ்ளோ பெரிய தொகையை அரசு எப்படி சமாளிக்குது? இதனால மாநிலத்தோட நிதி நிலையில என்ன தாக்கம் ஏற்படும்? இதுதான் இந்த விவாதத்தோட இன்னொரு முக்கியமான பக்கம். அரசியல்வாதிகள் இதை ஓட்டு வங்கிக்கான முதலீடா பார்க்கலாம், ஆனா பொருளாதார நிபுணர்கள் இதை மாநில அரசின் நிதிச்சுமையா பார்க்கறாங்க. தமிழ்நாட்டோட கடன் ஏற்கனவே ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பல லட்சம் கோடிகள் இருக்கு. இந்த சூழல்ல 6550 கோடி ரூபாய் செலவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த பணத்துக்காக வேற ஏதாவது நல்ல திட்டங்களோட நிதி குறைக்கப்பட்டிருக்கா, இல்ல இதுவும் கடன் வாங்கி தான் செய்யப்படுதாங்கிற கேள்விகள் எழும்புது. இதுக்கு ஏதாவது எதிர்மறை விளைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? உதாரணமா பணவீக்கம் மாதிரி. குறுகிய காலத்துல திடீர்னு இவ்ளோ பணம் புழக்கத்துக்கு வர்றதால அத்தியாவசிய பொருட்களோட விலை லேசா உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீண்ட கால விளைவு என்னன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு வாடிக்கையாகிடுச்சுன்னா அதை தொடர்ந்து செய்ய அரசுக்கு நிரந்தர வருவாய் தேவைப்படும். அதுக்கு வரிகளை உயர்த்த வேண்டியிருக்கும், இல்லனா கடன் வாங்குறது அதிகமாகும். இந்த சுழற்சி மாநிலத்தோட நிதி ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லைங்கிறது ஒரு தரப்பு பொருளாதார நிபுணர்களோட கவலை. அப்போ ஒரு பக்கம் உடனடியா மக்களுக்கு கிடைக்கிற உதவி, இன்னொரு பக்கம் மாநிலத்தின் நீண்ட கால நிதி ஆரோக்கியம். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். ஆமா, இது ஒரு சிக்கலான விஷயம். திமுக இத பெண்களுக்கான சமூக முதலீடுன்னு சொல்றாங்க. சமூக முதலீடா? அதாவது பெண்கள் கையில பணம் இருந்தா அது கல்வி, ஆரோக்கியம்னு குடும்பத்துக்காக தான் செலவாகும், அதனால சமூகமே முன்னேறணும் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகளோ இது மாநிலத்தை கடனாளியாக்குற அரசியல்னு சொல்றாங்க. ஆமா, இங்க ரெண்டு பிராண்டு படத்துல நடுவுல தான் உண்மையான தாக்கமே இருக்கு. சரி, இப்ப நாம எல்லா கோணங்களையும் அலசிட்டோம். ஆளுங்கட்சியோட உரிமைவாதம், எதிர்க்கட்சிகளோட லஞ்சம், நாடகம், கையேந்தும் நிலைங்கிற குற்றச்சாட்டுகள், அப்புறம் இதோட பொருளாதார பின்னணி. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த 5000 ரூபாய் திட்டம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு மைய புள்ளியா மாறி இருக்குன்னு தெளிவா தெரியுது. நிச்சயமா இது வெறும் பண பரிமாற்றம் இல்ல,
இது ஒரு சித்தாந்த மோதல். ஆமா. ஒரு பக்கம் நலத்திட்ட அரசுங்கிற திராவிட கொள்கையோட தொடர்ச்சியா ஆளுங்கட்சி இதை பாக்குது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இதை தேர்தல் அரசியலோட ஒரு கருவியா பாக்குறாங்க. இந்த விவாதத்துல ஒவ்வொரு கட்சியும் தங்களோட அடையாளத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்றாங்க. கரெக்ட். தங்களோட கொள்கையை நிலைநிறுத்த முயற்சி செய்றாங்க. ஆக நாம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்தை சுத்தி எவ்வளோ பெரிய அரசியல் சதுரங்கம் ஆடப்படுதுன்னு புரியுது. யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த மாதிரி நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் ஒரு வாக்காளரோட முடிவை எந்த அளவுக்கு தீர்மானிக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு குடிமகனா உங்களுக்கு கிடைக்கிற உடனடி நிதி உதவியை மட்டும் பார்க்கணுமா, இல்ல இந்த திட்டத்தோட நீண்ட கால சமூக பொருளாதார விளைவுகளையும் கணக்குல எடுத்துக்கணுமா? உடனடி தேவை முக்கியமா, இல்ல நாட்டின் நீண்டகால வளர்ச்சி பாதை முக்கியமா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.